மார்னிங் நான் வந்து இன்றைக்கி ரொம்ப 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 சீக்கிரம் எழுந்துச்சிட்டேன். ஏன்னா நான் நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை. நேற்றுக்கு வந்து ஏஸ்தட்டிக்காக இருக்கட்டுமே அப்படி சொல்லிட்டு வெளியே போகும்போது காஃபி குடிச்சது ரொம்ப தப்பாயிருச்சு. நான் வந்து யூஸ்வலாகவே அவ்வளோ காஃபி குடிக்க மாட்டேன். நான் வந்து நேற்றுக்கு வேறு 3 ஹவர்ஸாக அழுதுகிட்டே இருக்கேன். எதுக்கு அழுறேன்னு எனக்கும் தெரில. நான் ஹாப்பியாக இருக்க அழுறேன். எப்படி செம்ம மூட் ஸ்விங்ஸ் இருந்துச்சு. ஓகே, எனக்கு வந்து ஒரு 2 மணி 3 மணி வரைக்கும் புரியவே இல்லை. அது வந்து எப்படி சொல்கிறது, காஃபி குடிச்சு கெஃபைன் ஓவர் டோஸ் ஆகிடுச்சு சொல்லிட்டு. ஓகே, நான் ஒரு மாதிரி சுகர் ஹை ஆகிட்டேன் நான். ஏன்னா நான் யூஸ்வலாக காஃபி குடிக்க மாட்டேன். காஃபி குடிக்க மாட்டேன் ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி அப்படி தான் குடிப்பேன். நேற்றுக்கு வந்து வேறு அந்த ஃப்ராப்பே வந்து செம்ம ஸ்ட்ராங்காக இருந்துச்சா, ஸ்வீட்டாக வேறு இருந்துச்சு. ப்ளஸ் அந்த குக்கி உள்ள வேறு அவ்வளோ சாக்லேட். யூஸ்வலாகவே வந்து ஸ்வீட்டாக சாக்லேட்டே சாப்பிட மாட்டேன், காரமாக சாப்பிடுவேன். அதனால நேற்றுக்கு வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கே ஒரு மாதிரி நாஷஸ் ஆயிடுச்சு, வயிறு கலக்குச்சு. ஐயோ, எனக்கு தூங்கவே இல்லையா. ஸோ கண்ணு வேறு அப்படி இப்போ எரியுது. நானே கொஞ்சம் லைட்டாக சேட் ஆகிட்டேன். ஏன்னா எனக்கு நைட்டு செம்மையாக தூக்கம் வந்துச்சு, ஆனால் தூங்க முடியல. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம மிட் நைட் வந்து ஃப்ளைட் இருக்குது. நான் யூஸ்வலாக வந்து எனக்கு ட்ரெயின் அவ்வளோ பிடிக்காது, ஆனால் பஸ் எனக்கு பிடிக்கும். ஓகே, ஸோ நான் வந்து ட்ரெயின் இல்லைனா பஸ்ஸில் தான் போகலான்னு இருந்தேன். ஸோ ஆனால் ட்ரெயின் இல்லை பஸ்ஸில் போனால் 15 hours ஜேர்னியா, அதனால வந்து நான் வீக்கெண்டே கிளம்பியிருக்கணும். வீக்கெண்ட் வந்து இது கிளம்ப முடியாது. நான் ஆஃபீஸில் 9 நாள் தான் ஆஃபீஸ் போயிருக்கேன். 10 days நான் போகணும். அதனால அதுவும் இல்லாமல் வந்து ட்ரெயின்லேயும் டிக்கெட் இல்லை. பஸ்ஸு விட ஃப்ளைட்டு சீப்பாக இருந்துச்சு, எப்படின்னு எனக்கு தெரியாது. ஸோ வந்து நம்ம ஃப்ளைட்டில் போக போகிறோம். நான் வந்து இந்த மாதம்தான் வந்து ஒரு 2 வீடியோ முன்னாடியே சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி வந்து எப்படி சொல்கிறது, தண்ட செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் நான் என்ன நேரத்தில் வாய் வச்சோன்னு தெரியல, எல்லாம் தண்ட செலவாக தான் நடந்துட்டுருக்கு. வந்து பஸ்ஸில் ட்ரெயின்லலாம் போகும்போது வந்து இஷ்டத்துக்கு லக்கேஜ் எடுத்துகிட்டு போவேன். ஏன்னா ஒரு பேக் பேக் இருக்கும், அதில் 2 லேப்டாப், ஒரு ஐபேட், அதுக்கப்புறம் நிறைய குப்பையாக இருக்கும். ஓகே, அதோட சார்ஜர், அது இது நிறைய எல்லாமே இருக்கும். அது வேறு செம்ம வெயிட்டாக இருக்கும். அது அப்புறம் வந்து அது இல்லாமல் தனியாக ஒரு சூட் கேஸ், அது 10 லட்சம்னா ஒரு பேக் வேறு எக்ஸ்ட்ராவாக கொண்டு போவேன். ஆனால் இந்த வாட்டி இவனுக்கு இப்போயே வாந்தி வர மாதிரி இருக்குது. ஆனால் இந்த வாட்டி வந்து அவ்வளோலாம் நம்மளால கொண்டு போக முடியும். நான் வந்து எல்லாத்தையும் வந்து இந்த சூட் கேஸில் வந்து ஃபிட் பண்ண ட்ரை பண்ண போகிறதோ, இந்த சூட் கேஸ் அதுக்கப்புறம் யூஸ்வலாக வந்து கொண்டு போகிறேன் அந்த பேக். ஸோ வாங்க போய் பேக் பண்ணுவோம். என்னோட 2 பேக் இருக்குது, ஷூஸ் இருக்குது, அப்புறம் வேறு என்ன, ஏன் இது ஜூமே ஆக மாட்டேங்குது, இந்த நைட் ட்ரெஸ், அப்புறம் வந்து என்னோடய ட்ரெஸ் எல்லாம் வச்சுருக்கேன். இப்போ என்னால் இதை மூட முடியுமான்னு வேறு தெரியலை. இங்கே வந்து என்னோடய ஹேர் சீரம், அப்புறம் வந்து சென்ட்டெல்லாம் இருக்குது. நான் வந்து அதெல்லாமல் கூட இதுக்குள்ளே தான் வைக்கணும். நான் வந்து அதெல்லாம் கூட இதுக்குள்ளே தான் வைக்கணும். மூட முடியுமா முடியாதான்னு வேறு இப்போ எனக்கு தெரியல, ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. மெனி ஹவர்ஸ் லேட்டர், காலையில் வந்து 9 மணிக்கோ 10 மணிக்கோ வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாலே இப்போ டைம் வந்து 4 மணியோ 4:30 என்னமோ. ஸோ சூட் கேஸ் ஃபுல்லாக பேக் பண்ணியாச்சு. ஸோ சூட் கேஸ் ஃபுல்லாக பேக் பண்ணியாச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து இந்த பேக் தான் பேக் பண்ணணும். ஆக்சுவலாக இதில் வந்து யூஸ்வலாக நான் என்ன கொண்டு போவேன்னா 2 லேப்டாப் கொண்டு போவேன். என்னோட பர்சனல் லேப்டாப், ஆஃபீஸ் லேப்டாப், அப்புறம் ஒரு ஐபேட். அப்புறம் என்னெல்லாம் வந்து சூட்கேஸில் பக்கத்துலையோ அதெல்லாம் இங்கே தான் போகும். ஆனால் இந்த வாட்டி வந்து ஃப்ளைட்டில் போகிறனால எனக்கு தெரியல, அவ்வளோ தூரம் தூக்கிட்டு எனக்கு தெரில. ஸோ இது வந்து என்னோடய ஆஃபீஸ் பேகு. ஸோ இந்த லேப்டாப் வந்து நான் ஆஃபீஸ் போயிட்டு அதுக்கப்புறமா வந்து எடுத்து வைக்க போகிறேன். ஸோ இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் வந்து என்னோடய ஐபேட், இது வந்து என்னோடய மேக்கப் பவுச். ஸோ இது நெக்ஸ்ட்டு உள்ளே போக போகுது. இதான் இந்த பேக் ஆக்சுவலாக வந்து என்னோடய ஆஃபீஸில் கொடுத்தாங்க. சரியா, ஊரில் இருக்க உலகத்தில் இருக்க எல்லாமே இதுக்குள்ளே ஃபிட் ஆகுது. வெரி வெரி ஹாப்பி. அதுக்கப்புறம் இது 2 வருஷம் எனக்கு என்ன ஒரே ஒரு பயம்னா, நான் வந்துட்டு இப்போ தான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட் விவேகாவும் ஷாலினும் வந்து ஃப்ளைட்டில் போகும்போது அவளோட கன்னு கீச்சனை தூக்கி போட்டாங்க. இப்போ வந்து நான் ட்ரைபாட் எடுத்துகிட்டு போகிறதா வேணாமான்னு எனக்கு தெரியல. ஸோ இது வந்து என்னோட ஜுவல்லரி டப்பா. வாட் எல்ஸ், நான் வந்து ஒரு ஸ்டோரி புக் எடுக்க போகிறேன். ஏன்னா வந்து நான் வந்து ஒரு ஸ்டோரி புக் எடுத்துகிட்டு போக போகிறேன் படிக்கிறதுக்கு. வேறு என்ன தேவைன்னு யோசிக்கிறேன் நான். இதுக்குள்ளே வந்து என்னோடய ஃபேஸ் வாஷ், ஃபேஸ் ப்ரஷ் அண்ட் என்னோட
ஸ்லீப்பிங் மாஸ்க் வந்து நான் வெளியவே வச்சுக்க போகிறேன். வேறு என்ன, இதுக்குள்ளே தான் வந்து என்னோடய டாய்லெட்ரீஸ்லாம் இருக்குது. இவ்வளோதான் நினைக்கிறேன். என்னோடய ஜேர்னல், இதுக்கு மேலே என்னோடய ஜேர்னல், ஸ்டோரி புக்கு, அப்புறம் கேமரா, என்னோடய சார்ஜர் கேபிள்ஸ், அவ்வளோதான் நினைக்கிறேன். ஓ மை காட், எல்லாமே நான் பேக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஒரு பேண்ட்டு வந்து அதில் வைக்க இடம் இல்லை, நான் எடுக்கவும் இல்லை. ஏன்னா பிளாக் பேண்ட் வந்து எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும்ல. ஸோ இதுதான். ஓகே காய்ஸ், நான் வந்து ஆஃபீஸ் போயிட்டு வரேன். நான் வந்து இப்போ ஆஃபீஸ் போயிட்டு பஞ்ச் அவுட் பண்ணிவிட்டு 8:30க்கு வந்து நம்ம வீட்டிலேருந்து கிளம்பலாம். ஓகே. ஹே காய்ஸ், நான் வந்து எல்லாமே பேக் பண்ணிட்டேன். என்னோட லகேஜ் பாருங்க எவ்வளோ குண்டாக இருக்கு. எவ்வளோ குண்டாக இருக்குது. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் கிளம்ப போகிறோம். எனக்கு வந்து குயிக் சஜஷன் வேணும். இது நல்லா இருக்கா இல்லை இது நல்லா இருக்கா? நான் வந்து ஏர்போர்ட் வந்துட்டேன். ஆக்சுவலாக வரும்போது என்ன ஆச்சுன்னா, நான் பயந்துகிட்டே இருந்தேன், நம்ம வந்து ட்ரைபோர்ட் தூக்கி போட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து இல்லை. நாங்கள் வந்து போகும்போது யூஸ்வலாக வந்து பேக்கில் இருந்து எல்லாமே எடுத்து வைக்கணும், எலக்ட்ரானிக்ஸ்லாம். அது தண்ணிட்டு அப்புறம் என் பேக் தண்ணிட்டு ரெண்டுமே வந்து 2 இருக்கும்ல, ஒன்று செலக்ட் ஆகி போகும். வேறு லபன் கத்திட்டே இருக்காங்க. சரி, This is the final boarding announcement for passengers. ஸோ நான் என்ன சொல்கிறேன், செக்இன் பண்ணனா 2 என்னோடய வந்து ட்ரேயில் இருந்தது அண்ட் பேக்கில் வச்சு என்னோடய எலக்ட்ரானிக்ஸ், அப்புறம் என்னோடய பேக் ரெண்டுமே வந்து ரிஜெக்ட் ஆன இதில் போயிடுச்சு. ரிஜெக்ட் உள்ளே ஏதோ இருக்குது அப்படி சொல்லிட்டு. எனக்கு வேறு சின்ஸ் ஐ எம் SRM ஸ்டூடெண்ட்னால ஐயோ பேக்குள்ளே நம்ம இருக்கோம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் லைட்டாக பயதியில் இருந்தேன். அதுக்கப்புறம் என்னென்னா ரெண்டுமே போயிடுச்சுன்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் இதில் வந்து ட்ரைபாடில் என்னமோ காமிச்சிது, ஆனால் அவங்க பரவாயில்ல அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இதில் வந்து டேப் வச்சுருந்தேன். டேப் எதுக்குன்னா டபுள் சைட் டேப், ஃபோன் ஓட்டுறதுக்கு. அதை தூக்கி போட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆக்சுவலாக ஒரிஜினல்ஸ் வந்து உள்ளே வரும்போதே ஒரிஜினல்ஸ் காட்டணும். என்னோடய லைசன்ஸ் மட்டும் தான் என்கிட்ட இருக்குது. நான் அது ஒரிஜினல்னு நினச்சிட்டேன். கடைசியில் பார்த்தா அது ஒரிஜினல் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து நான் சொன்னேன் டிஜிலாக்கர்லேருந்து வேணால் காட்டுறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என் மூஞ்சை பார்த்து போமா அப்படி சொல்லிட்டாங்க. குஷி ஆயிடுச்சு. வேற என்ன, நான் இன்னும் மெயினாக ஒன்று சொல்லணும்னு இருக்கேன். பேசி முடிக்கிட்டோம். ஆக்சுவலாக வரும்போது எப்படி வந்து என் டிக்கெட்டு கீழே போட்டேன். ஆக்சுவலாக வரும்போது நான் எப்படி வந்தேன்னா, ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கும் ஏர்போர்ட்லேருந்து. அந்த பஸ்ஸு பேர் வந்து புஷ்பாக்கோ ஏதோ, சரியா? அது வரைக்கும் நான் ஆட்டோவில் வந்தேன். என்னோடய ரூமில் நான் வந்து என்னோடய ரூமில் இருந்து அது வரைக்கும் ஆட்டோவில் வந்தேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து அந்த பஸ் வரும், அது வந்து ஏர்போர்ட்டில் உள்ளே கொண்டு வந்து விட்டுரும். நான் வந்து எதுக்கு வந்து யூஸ்வலாக இல்லை, எதுக்கு வந்து கேப் வேணான்னா, ஒன்று வந்து என் வீட்டிலேருந்து 1000 ருபீஸுங்க. இன்னொன்று வந்து இந்த பஸ்ஸை வந்து 250 சம்திங். எதுக்கு வந்து அந்த பஸ்னால் அது வந்து கொஞ்சம் சேஃப், ஏன்னா அது ஏர்போர்ட் வர பஸ்ஸு. அப்புறம் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து சொன்னாங்க இந்த மாதிரி அதில் போ, ஏன்னா சென்னை மாதிரி ஏர்போர்ட் வந்து இது எப்படி சொல்கிறது, சிட்டின்னு இல்லை. சென்னை ஏர்போர்ட் சிட்டிக்குள்ளேயே இருக்குது, சிட்டிக்குள்ளே தான் இருக்குது. சென்னை ஏர்போர்ட் வந்து சிட்டிக்குள்ளே இல்லை, இது வந்து ரொம்ப ஹைவேயில் வந்து தனியாக ரொம்ப ஐசோலேட்டடாக இருக்கும், சரியா? அதனால வந்து ஆல்ரெடி பெங்களூரில் என்னமோ ஆச்சுன்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்ட் நிக்கியோட ஃப்ரெண்டு வந்து புலம்பிட்டு இருந்தா. அவள் அடிக்கடி வந்து பெங்களூருக்கு ஃப்ளைட்டில் போவான். பேசவே விட மாட்டுறாங்க. ஓ, பேசி முடிச்சிட்டாங்க. அதனால வந்து பயமாக இருந்துச்சு டாக்ஸியில் வரத்துக்கு. அதுக்கப்புறம் நான் வந்து ஆட்டோவில் இறங்கினதுக்கப்புறம் அவங்க வந்து நிறைய பேர் வந்து டாக்ஸி வாங்கினா ஷேர் டாக்ஸியாக வாங்க, இந்த மாதிரி 300 கொடுத்தா நாங்கள் கூட்டிகிட்டு போவோம். ஸோ அவங்க வந்து ஒரு 3-4 பேர் ஏற்றுவாங்க, சரியா? நான் வந்து செம்ம பயமாக இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம்
அவங்க வந்து சொன்னாங்க, அதுவும் நான் உள்ள எனக்கு யாருமே இல்லை, நான் மட்டும்தான். சரியா, நான் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் இருந்தேன். ஸோ நான் அவங்கக்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி இல்லை, வேறு யாராவது நிறைய வந்தாங்கன்னா நான் கடைசியாக ஏறிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இவ்வளோ தெளிவெலாம் எனக்கு இருந்ததில்லை இவ்வளோ வருஷமாக. நெய்ன்னு சொல்லிட்டு ஏறி இருந்திருப்பேன். அதுக்கப்புறம் அந்த அங்கிள்னா கொஞ்சம் ஸ்வீட் தான். அதுக்கப்புறம் ஒரு 3 பேர் ஏறினாங்க, நான் 4th ஏறினேன். அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க சேஃப் தான்மா, நீ கம்ஃபர்டபுளாக தானே இருந்தேன் அப்படிலாம் கேட்டாங்க ஸ்வீட் அங்கிள். ஸோ வந்து இறங்கிட்டோம் சேஃபாக. அப்புறம் உள்ளே வரும்போது வந்து நான் மினிசோ இருந்துச்சு உள்ள. நான் எங்கேயுமே மினிசோவில் இப்போ நல்ல கலெக்ஷன் இல்லை, இங்கே எங்கே ஒன்றுமே இல்லை. உள்ளே போனோடனே முடிஞ்சிருச்சு மினிசோ. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஆக்சுவலாக கேட் நம்பர் 12 வந்துட்டு இருக்கணும். கேட் நம்பர் 10 உட்காந்துருக்கேன். ஏன்னா கேட் நம்பர் 12 நிறைய கூட்டமாக இருக்குது. என் ஃபோனில் வேறு சார்ஜ் இல்லை. அதனால் வந்துட்டு நான் இங்கே வந்து சும்மா விளாக் பண்ண வந்தேன். சார்ஜ் போட்டு இப்போ நான் புக்கு படிக்க போகிறேன். புக்கு படிச்சுட்டு அங்கே போகிறேன். பாய்.